Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக எதிர்பார்த்துருந்த மாதிரியே மார்க்கெட் இன்னைக்கு கரெக்டாக கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த சப்போர்ட் டெஸ்ட் ஆகணும். இன்னைக்கு டெஸ்ட்டும் ஆச்சு, ஆக்சுவலாக உடஞ்சிச்சு. இப்போ என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் ட்ரேட் ஆகிருந்தது. ஸோ நானும் காலையில் டெலிகிராம் சொல்லியிருந்தேன் 24,655, ஓகேவா. இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ஒரு கீழே ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா போய்டும் அப்படின்னு நிமிஷம், ஓகேவா. அதுதான் சஸ்டெயின் ஆச்சு. அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ப்ரெஷரில் சரசரன்னு கீழே கடைசியாக 795 ட்ரேட் ஆயிருக்கு. அதனால் க்ளோஸராக பார்த்தீங்க அப்படின்னா அது லாஸ்ட் 15 மினிட்ஸ் லாஸ்ட் 30 மினிட்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா 824 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நான் தான் இப்போ க்ளோசிங்கை பார்த்தா இந்த மாதிரி இருந்திருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், விக்ஸ் ஏறி இருக்கு, ஓகேவா. இன்னொன்று யூஎஸ் ஆயில் ஃப்ளாட்டாகவே இருக்கு, சரி. அதனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, ரைட், ஆஸ் லாங் அஸ் யூஎஸ் ஆயில் திரும்பி மேலே வராமல் இது ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படியே இருந்தாலும் இது ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த இடத்துல ஷார்ட்ஸ் வச்சிருந்தோம், நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் டார்கெட்டாக சொல்லியிருந்தோம், இந்த ஒரு லெவலும் செகண்ட் லெவல் இந்த லெவலும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகிறதுக்கு, ஓகேவா, மேபி டெக்னிக்கலாக வந்துச்சு. பட் இந்த செகண்ட் லெவல் உடையணும் அப்படின்னா யூஎஸ் ஆயில் ஃபர்தராக ரைஸ் ஆகணும், அதாவது அதில் பேனிக் எதுனா வரணும். ஸோ அது மேபி அந்த யூஎஸ் ஈரான் ஏதாவது பேசி ஈஸியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன அதுன்னு பார்ப்போம். பட் அதான் இப்போ இதில் விக்ஸ் ஏறினதுனால விக்ஸ் கிட்டத்தட்ட 10% ஏறிந்தது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் 10%, இனி மட்டும் 10% ஏறினதுனால நம்மளுக்கு நல்லா தான் இருந்துச்சு பொசிஷன் எல்லாமே. காலையில் ஈவன் இப்போ 2:30 மணிக்கு கூட ஆக்சுவலாக இந்த பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ இதில் பார்த்தீங்க அந்த அலஸ்லோட அக்கௌண்ட்டில் நம்ம ரெகுலராக காமிக்கிறோம்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 8,000 10,000 வரைக்கும் ப்ராஃபிட் தான் இருந்துச்சு. 250, ஓகே, ஆல்மோஸ்ட் 250 வரைக்கும் ப்ராஃபிட் தான் இருந்துச்சு. இப்போ கடைசியில் விக்ஸ் ஏறினதுனால ரைஸ் ஆயிடுச்சு. இதே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் மேலே தான் செட்டில் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5,000 நெகட்டிவ்ல செட்டில் ஆகும் நம்புறேன். பட் ஆனால் நாளைக்கு தான் தெரியும். ஸோ மிச்சபடி பொசிஷன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவும் க்ளோசர் எக்ஸ்பைரிஸ் எதுவுமே இல்லை. இதில் க்ளோசர் எக்ஸ்பைரிஸ் எதுவுமே இல்லை. மேஜராக வச்சிருந்த பொசிஷன்ஸ் ஒன்று 30th இருக்குது. 30th நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 பொசிஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது, மீதி எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா புக் பண்ணி வெளில போட்டாச்சு. ஸோ 30th இது இருக்குது. அதே மாதிரி 7th பொசிஷன்ஸ் நம்மகிட்ட இல்லை. 14th இருக்குது. 14th நான் ஸ்டாடில் எடுத்திருக்கேன். அதுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஆனால் அதான் இப்போ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அதுவுமே கொஞ்சம் அதிகமாக பிஎன் இருந்துச்சு. இன்னைக்கு ஹெவியான பிஎன் இந்த 14th பொசிஷனில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் செட்டில்மெண்ட் எங்கே ஆகுதுன்றது மட்டும் பார்த்துட்டு, அது இன்னொரு லெவல்ஸ் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ், அது மட்டும் பார்த்துட்டு நார்மே ப்ரொடெக்ஷனோட தான் இருக்குது. 2400 செல் பண்ணியிருக்கோம் ஸ்டாடில், அது 23 மட்டும் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கோம். மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயினாக எம்டிஎம் இந்த இதில் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் 28th ஜூலையில் இருக்கிற பொசிஷன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது வெல் ப்ரொடெக்டாகவே இருக்குது. ஸோ இதான் இன்னையோட அவுட்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு கீழே வந்ததுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருந்தோம். விக்ஸ் ஏறின ஒரே ரீசனுக்காக நம்மளுக்கு இது இம்பாக்ட் ஆச்சு. விக்ஸ் குறைஞ்சாலோ இல்லை நான் சொல்கிற மாதிரி அந்த சப்போர்ட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு இங்கேருந்து பவுன்ஸே ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன சப்போர்ட், ஓகேவா, அந்த 750 650 அந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து விக்ஸ் ஃபர்தராக ரைஸ் ஆகாமல் இருந்தாலே போதும், நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான். இதுக்கப்புறம் நம்மளோட என்னோட இதில் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா, பெருசாக ட்ரேட் எடுக்காமல் இந்த ரேஷியோஸ் மட்டும் வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்க அதே ஆலிஸ்டோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எம்டிஎம் 36. ஏன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம ரேஷியோஸ் அதான் மெயினாக வச்சுக்கணும். ஸ்டாடில் கிடையாது, லேடரை ரேஷியோஸ் மெயினாக வச்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த பொசிஷன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இது செல் பண்ணி வச்சிருந்தோம், இது நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ 24 கீழே வந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ உள்ள 3300 வரைக்கும். ஸோ அதனால இது ரெண்டும் நல்லா நீட்டாக இருக்குது. அகைன் இது ரெண்டும் நீங்கள் பே ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 லாட் இங்கே பை ஆயிருக்கும், அதில் 6 லாட் இங்கே செல் ஆயிருக்கும், சரியா. இப்படி இருக்கும் பே ஆஃப். ஸோ நான் டவுனில் எப்பவுமே டைட்டாக தான் வச்சிருக்கேன். நீங்கள் பே ஆஃப் செக் பண்ணி பாருங்க. டவுன் அதனால தான் நல்ல ப்ராஃபிட் வரும், நல்ல ப்ராஃபிட்டே வரும். ஸோ இதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்றது ஆக்சுவலாக இன்னும் டைட் பண்ணி போடணும். நான் நாளைக்கு காலையில் போடல, எனக்கு விக்ஸ் ரைஸ் இருக்கிறதுனால வேஸ்ட் தான் டைட் பண்ணுறது. அதுவும் கால் சைடில் இந்த பக்கம் என்ன பொசிஷன் இங்கே வந்துச்சு, அதனால பொறுமையாக வெயிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பொசிஷன் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் 28th பொசிஷன் இருக்குது. ஸோ 28th பார்த்தீங்கன்னா அதுவும் நான் மல்டிபிள் லேடர் மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ ஒரு இதில் பை பண்ணிட்டு இதே செல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுலேயும் நல்ல ப்ராஃபிட் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது ஏற்றமில் பார்ப்போம். ஏற்றம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்ல நான் ஒன்றும் பெருசாக கை வைக்கல. ஆர்டர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் போட்டேன். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் போட்டிருந்தேன். வேறு எதுவும் பண்ணல, வேறு எந்த ஆர்டர்ஸுமே போடல ஓவராலாக இன்னைக்கு போட்டது.
சரி, நேற்றே வந்து இந்த என்ன 23rd பொசிஷன்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் வந்து பொசிஷன்ஸாக பார்ப்போம். இப்போ இன்னைக்கு வந்து ஓவரால் எம்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 900 தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 10,000 ப்ராஃபிட் இருந்துச்சு. ஓகேவா, நான் 250 ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துருந்தேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 900 ருபீஸ். இது முழுக்க அதே தான் நான் சொன்ன மாதிரி வந்து வெறும் விக்ஸ் இறந்துருக்கு எஃபெக்ட். மீதிபடி நீங்கள் பொசிஷன்ஸாகவும் பிரித்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பொசிஷன்ஸ் வச்சுருந்தோமோ அதே தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30th பொசிஷன்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 30th பொசிஷன்ஸ் கிடையாது. 7th பொசிஷன்ஸ் இருக்குது. சரி, 7th ஜூலையில் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2900 காலு கூட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 820 இருக்கிறதுனால இது ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது. இன்னொன்று இதுலேயே வந்து அது 14th தான். ஸோ அந்த 14th ஜூலையோட தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த 14th ஜூலை தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9000 இருந்துச்சு. ஆனால் ப்ரொடெக்ஷனாக இருந்தது. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து எதாவது நவுத்தி போடணுமா இல்லையான்றது நாளைக்கு பார்த்துட்டு டிசைட் பண்ணணும். ஸோ நான் ப்ரொடெக்ஷன் இந்த பக்கம் வச்சுட்டேன் டவுன் சைடில். மேலே இருக்கிற ப்ரொடெக்ஷன் வந்து சும்மா பேருக்காக வச்சிருக்கேன். இப்போ இதை தான் இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பிரித்து போடணுமா இல்லை ஸ்டாடிலே வந்து இங்கே இருக்க ஸ்டாடில் நோத்தி 24 இல்லைனா 23 போடலாமா அப்படின்றது வந்து நாளைக்கு அனலிஸ்ட்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்பி நாளைக்கு விக்ஸ் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக இதை அப்படியே செக் பண்ணி உள்ள போட்டுருவேன். இல்லை விக்ஸ் ஏரில் நம்ம நினச்ச மாதிரி இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி நின்றுச்சு அப்படின்னா இது பொறுமையாக மேனேஜ் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்றது தான் தோல். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம அந்த ஆகஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வச்சுருந்தோம். ரொம்ப 2 months பியரிஷாக சொல்லிட்டு 25 ஆகஸ்ட்னு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லா வந்துச்சு. ஏன்னா அது டீப் ஐடியமாக செல் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இதுக்கான ப்ரொடெக்ஷன் மட்டும் இங்கே வச்சிருந்தேன். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 7000 வந்திருக்கு. ஸோ இது ஆஸ் பர் பிளான்ல தான் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக தான் இப்போதைக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆக்சுவலாக 10,000 வந்துருக்கணும். ஃப்ளாட்டாக வந்து ஒரு 900 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ செட்டில்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் நாளைக்கு பார்த்ததுன்னு தெரியும். பே ஆஃப் மட்டும் செக் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து எனக்கு பே ஆஃப் பார்த்துக்கலாம். எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இப்போ நான் இதான் சொல்லுவேன். இப்போ தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த ஃபால் இந்த ரைஸுக்கு ஓகேவா, யூஎஸ் ஆயில் மட்டும் பேனிக்காக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த டார்கெட்லாம் வந்துடும். ஓகேவா, இல்லைனா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எதிர்பார்த்ததுல இன்னும் கிட்டத்தட்ட 700 நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் சொன்னோம். நீங்கள் என்ன நேற்று முன்னாடி வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துலலாம் வந்து நான் திரும்ப சொன்னேன், அது லாங் எடுக்கிறதுக்கான பிளேஸ் வந்து ஃபேவரபுளாக இல்லை. நீங்கள் ஷார்ட்ஸ் எடுங்க, ஆனால் ரிஸ்க் டிஃபைண்டாக ஷார்ட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிஸ்க் டிஃபைண்டாக தான் வச்சிருந்தேன், கொஞ்சம் டேரக்ஷனாக வச்சிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து நேற்றுலாம் நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் இந்த ப்ராஃபிட் வராமல் இருக்குது. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட் ஃபால். சரியா, இது எக்ஸ்பைரிக்காக வந்துச்சா இல்லை வேறு என்ன வந்துச்சுன்றது மட்டும் பார்க்கணும். மிச்சபடி எதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்குது மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து விக்ஸ் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிருக்கிறது வந்து ஏறி தான் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்னைக்கு சாயந்தரம் என்ன ஆகுதுன்றது அதான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே செக் ஆகிடும். யூஎஸ் ஆயில் வந்து உங்களுக்கு ஆகிடும். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் போதும். ஸோ மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நான் திரும்பி அதான் 1 hour சார்ட் போகிறேன். ஸோ இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து இந்த கேப் ஃபில்லிங் நடக்குமா நடக்காதா அப்படின்றது மட்டும் இப்போ நம்ம பார்க்கணும். சரியா, ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த சப்போர்ட் நான் லாஸ்ட் டைம் மறைஞ்சிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இங்கேருந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இது, செகண்டாக வந்து இந்த லெவல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தடவை போட்டிருந்தேன். ஸோ லாஸ்ட்டு 2-3 days வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே செல் வந்துச்சு. ஸோ அந்த ரைஸ் வந்து செல்லு தான் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இடத்துலையுமே நான் வந்து நாட் டேக்கிங் லாங்ஸ்ன்றதை திரும்ப சொல்லிட்டே இருந்தேன். அது நீங்கள் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர், இல்லைனா என்னன்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் நிற்கணும். அப்படி இல்லைனா பிரேக் ஆச்சுன்னா இந்த கேப்ல வந்து நிற்கன்ற மாதிரி இருக்கு. ஆனால் அதான் அது எல்லாமே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இல்லையா என்ன மாதிரியே நீங்களும் ரிஸ்க்கை மட்டும் ப்ராப்பராக மிட்டிகேட் பண்ணிட்டு ரிஸ்க் டிஃபைண்டாகவே கொஸ்டின் வச்சுங்க. எது எப்படி போனாலும் இப்போ நாளைக்கு என்ன திரும்பி இன்னொரு 300 பாயிண்ட் போகுமா, அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஐடியாஸ் மட்டும் பிளான் பண்ணிட்டு எதுனாலும் நீட்டாக வச்சுக்கலாம். மிச்சபடி வந்து நம்ம வேறு எதுவும் போட்டு குழப்பவே வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட சைட்லேருந்து இருக்குது. ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்துடும். ஸோ ஒருவேளை இங்கெல்லாம் வருதுன்னா திரும்பி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பொசிஷனலாக லாங்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து பார்க்கலாம்னா இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்னேன். சரியா, இந்த இடத்துல தான் வந்து ஸ்விங்கின் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா லாங் எடுக்கலாம்னு சொல்லி இந்த கேப் ஆகும்போதே வந்து அப்போ தான் சொல்லியிருந்தேன் அது வரட்டும், ஏன்னா ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ ஏதோ ஒன்று கிடச்சிது அப்படின்னா அது என்னதுன்றதை பார்க்கலாம். இன்னொன்று இந்த வாரத்தோட வெள்ளிக்கிழமை வந்து மொஹரம்ன்றதுனால நமக்கு லீவு. ஸோ 3 நாள் நமக்கு லீவ் இருக்குது. எக்ஸ்டெண்டட் ஹாலிடே இருக்கிறதுனால இன்னும் 2 நாள் தான் ட்ரேடிங் டேவாக இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு எதனாலும் உங்கள் பொசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் இம்பாக்ட் இருந்துச்சா இல்லை நல்லா இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜாவோ டீட்டெயில் காமிச்சிங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போகிறதுக்கு நாளைக்கான விஷயத்தை மட்டும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இது எது இருந்தாலும் நீங்கள் ரிலாக்ஸாக தூங்கி மறுநாள் காலையில் பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் ஜாயின் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெலிகிராம் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டெலிகிராம்லேயும் வந்து அதை சொன்னேன். அது மேபி அதை நான் கவர் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குரூப்பில் வந்து நான் சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் போட்டிருந்தோம் நம்ம எல்லாமே. ஸோ காலையில் வந்து இதான் போட்டிருந்தது. ஸோ வந்துச்சுன்னா இந்த பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட் வந்து 780. ஸோ கிட்டத்தட்ட இப்போ அங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து கடைசியாக வந்து உட்காந்துச்சு. அங்கேயும் வந்து இந்த லெவலுக்கு தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து இந்த சப்போர்ட்டில் நிற்குமா நிற்காதான்றது தெரியல.
அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுன்றதுனால நான் வந்து 850 860 வந்து புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்றதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்றது தான் கோலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்போ இந்த சப்போர்ட்டும் உடஞ்சு ஸ்லைட்டாக வந்து 820ல நிற்கிது. ஸோ இதுதான். ஸோ நம்மளோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பக்காவாக நீட்டாக எல்லாம் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பேருக்கு வச்சுப்போம். ஸோ கிட்டத்தட்ட டெலிகிராம் வந்து 7 நாள் கழிச்சு வந்துச்சு. ஸோ இனி மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணவங்களுக்கு இது நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை இது வீடியோவில் இல்லை இது வரலே பார்ப்போம். ஸோ டேக் கேர் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.